நான் சிஜே ராஜ்குமார், ஒளிப்பதிவாளர். இன்றைய டிஜிட்டல் காலகட்டங்களில் நாம் வந்து எல்லாமே ஒரு டேட்டாக்கள், நம்மளுடைய ஆடியோ ஃபைல்ஸு, வீடியோ ஃபைல்ஸு எல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்கில் தான் நம்ம வந்து பதிவேற்றம் செய்கிறோம். அதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். திரைப்படங்களும் பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹார்ட் டிஸ்கில் தான் வந்து திரைப்படங்களுடைய காட்சிகளை வந்து சேமிக்கிறாங்க. வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. முதல்ல வந்து சீமால லேபரட்டரின்னு இருந்தது. அந்த லேப் வந்து நெகட்டிவ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு வரைக்கும் பத்திரமாக ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்றைய காலகட்டங்களில் ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெஜாரிட்டியாக வந்து எல்லாருமே ஹார்ட் டிஸ்க் தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, அது வந்து அதனுடைய ஷெல் லைஃப் அப்படின்றது வந்து குறைந்தது 10 வருடங்கள் தான் இருக்குது அப்படின்னு வந்து ஆய்வுகள் வந்து சொல்லுது. இப்போ நீங்கள் வந்து பழைய டிவிடி எடுத்திருப்பீங்க. ஒரு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள டிவிடிகள் எல்லாமே வந்து இப்போ எல்லாம் வந்து நம்ம பென் டிரைவ் அந்த மாதிரி பல வடிவங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அந்த டிவிடி வந்து பழைய டிவிடி எடுத்து நீங்கள் வந்து ஸ்க்ராட்சே கிடையாது, ஆனால் போட்டால் இப்போ வந்து வேலை செய்யாது, கரப்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, டிஜிட்டலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுற இமேஜ் டேட்டாக்கள், ஆடியோ டேட்டாக்கள் எதுவானாலும் 10 வருடங்கள் தான் அதனுடைய ஷெல் லைஃப். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து கரப்டாக இருக்கும். ஏதோ ஒன்று நீங்கள் வந்து அந்த படம் ஓட ஆரம்பித்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகிரும், இல்லை ஆடியோ கிளாரிட்டி இருக்காது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உள்ளது. இது வந்து நிறைய பேருக்கு இதை பற்றி அவேர்னஸ் வந்து கிடையாது. இப்போ இந்த ஷெல் லைஃப் அப்படின்றது வந்து என்னென்னா, நம்ம இப்போ வந்து ஒரு மளிகை கடைக்கு போகிறோம். அந்த மளிகை கடையில் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் வாங்குகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஒரு மருந்து கடையில் எக்ஸ்பைரி டேட்டுன்னு போட்டிருப்பாங்க. அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள்லாம். ஸோ அதுதான் ஷெல் லைஃப்ன்றது. தட் இஸ் ஒரு பொருளை வந்து எவ்வளோ நாள் பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த உகந்ததல்ல அப்படின்றது தான் அந்த ஷெல் லைஃப்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த டிஜிட்டல் டேட்டாக்கள் அனைத்துமே 10 வருடங்களுக்கு பிறகு அதனுடைய தன்மை வந்து முற்றிலும் மாறுபடும் அப்படின்றது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் மயமானதுனால இதற்கு ஒரு வழி நிச்சயமாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும், கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு வந்து உதவுற மாதிரி ஒரு தொழில்நுட்பம் தான் LTO, லீனியர் டேப் ஓப்பன். ஸோ இந்த இது வந்து என்னென்னா, மறுபடியும் நம்மளை வந்து இந்த டெக்னாலஜி என்னென்னா மறுபடியும் டேப் வடிவத்துக்கு போகிறோம். இந்த LTO டேப் எப்படின்னா, நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. நீங்கள் டிஜிட்டலில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற உங்களுடைய டேட்டாக்களையோ ஒரு திரைப்படத்தையோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி வந்து LTO டேப்பில் வந்து கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப 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 சேஃபானது. இப்போ பெரிய ப்ரொடக்ஷன்ஸு, இப்போ மணிரத்னம் ப்ரொடக்ஷன்ஸு, கமலஹாசன் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாங்கள் எடுக்கும் திரைப்படங்களை வந்து LTO டேப்புக்கு வந்து அவங்க மாற்றி அமைச்சுக்கிறாங்க. ஸோ இந்த LTO டேப்போட இது என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலாக இருக்குது. அந்த டேப் வந்து என்னென்னா ஒரு மேக்னெட்டிக் டேப் தான், ஃபிசிக்கலாக இருக்குது. இதனோட ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி. ஒரு செகண்டுக்கு 750 MB டேட்டா வேகத்தில் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ இந்த LTO டேப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய டேட்டாக்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா குறைந்தது 30 வருடங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷெல் லைஃப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறைந்தது 30 இயர்ஸ் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் அதை வந்து நீங்கள் இன்னொரு அட்வான்ஸ்டு LTO டேப்பு வந்து இப்போ ஒரு வெர்ஷன் இருக்கும். இப்போ ஒரு 8 அல்லது 9 வெர்ஷன் இருக்குன்னா அந்த நேரத்தில் இருக்கிற வெர்ஷனுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போ புதுசாக ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்திருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த LTO டேப்பில் இருந்து நம்ம வந்து அதை வடிவம் பெறலாம். ஸோ இந்த LTO டேப் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, எந்த டெக்னாலஜி வந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து அது இந்த LTO டேப்பில் இருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மறுவடிவம் கொடுக்கப்படலாம். இந்த LTO டேப் கெப்பாசிட்டி
பார்த்தீங்கன்னா இப்போ வெர்ஷன் 8 பார்த்தீங்கன்னா 30 டிபி வரைக்கும் அதனுடைய கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ வெர்ஷன் 9 வந்திருக்கு 45 டிபி. ஒரு கார்ட்ரிட்ஜ் வந்து 45 டிபி வரைக்கும் நீங்கள் டெராபைட் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு வெர்ஷன்லேயே. ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு வெர்ஷன் 9 வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 30,000 ரூபா அந்த மாதிரி வரும். ஆனால் வந்து நமக்கு வந்து 45 டிபி வருதுங்க, 45 டிபி. இப்போ வெர்ஷன் 8 எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15,000 ஒரு 25,000க்குள்ளேயே உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனுடைய கெப்பாசிட்டி வந்து 30 டெராபைட்டு. அப்போ இதனுடைய ரொம்ப முக்கியமான அம்சம் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு. ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்தில் வந்து 2 டெராபைட்டோடைய இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து அதை விட வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வெர்ஷன் 9ல் வந்து ஒரு 2 டெராபைட்டோடைய இமேஜஸோ இல்லை டேட்டாக்களோ உங்களுக்கு வந்து ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாகவே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போது நிறைய திரைப்படங்கள் உலகம் வந்து இப்போது ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு தயாரிப்பு நிறுவனங்கள் உலகம் முழுவதும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து அவங்களுடைய திரைப்படங்களை எல்டிஓ டேப்புக்கு காப்பி பண்ணி சேஃபாக வச்சிடுறாங்க. இது வந்து தான் ரொம்ப ரொம்ப சேஃபான முறை. இப்போ மற்றபடி நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் அப்படியே ஒரு சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஃபாக தான் இருக்கும். 10 வருடங்களுக்கு பிறகு அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து நீங்கள் போட்டு அந்த திரைப்படத்தை சம்மந்தப்பட்ட ஃபைலை வந்து நீங்கள் அணுகுனீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகாது, இல்லை உங்களுக்கு வந்து கரப்ட் ஆகிடும். இப்போது திரைப்படங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிலிம் இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க இங்கே இந்தியாவில். இப்போ வெளிநாடுகளில் வந்து ஒரு ஃபிலிம் வந்து இன்னும் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஃபிலிம் வந்து 100 வருஷம் ஆச்சு, ஏறத்தாழ 100 வருடங்களுக்கு மேலாக ஆயிடுச்சு. ஒரு சினிமா வந்து 100 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் நம்மளுடைய முதல் திரைப்படத்தை அதனுடைய பிரிண்ட் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியுது. ஒரு கர்ணன் திரைப்படத்தில் இருக்கிற வந்து அந்த பிரிண்ட் மூலமாக ரெஸ்டோர் பண்ணி இன்றைக்கி நம்ம தியேட்டரில் போய் படம் பார்க்குறோம். ஸோ ஒரு பிரிண்ட் ஒழுங்காக பாதுகாத்தா 100 வருடங்களுக்கு மேலே தாங்குது. ஆனால் டிஜிட்டல் அதை விட சௌரியமானது அப்படின்னு சொல்ல வந்த டிஜிட்டல் வந்து 10 வருடங்களிலேயே அதனுடைய ஷெல் லைஃப் முடிஞ்சிருது. இதில் என்னன்னா நம்ம இந்தியா மாதிரி நாடுகளில் வந்து ஒரு திரைப்படத்தை பாதுகாக்கும் தன்மை அதற்கு ஒரு அமைப்போ இங்கே வந்து இல்லை. இப்போ நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் இருக்குது, அது அவார்டு வாங்குகிற சில திரைப்படங்களை வந்து அவங்க வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க. ஆனால் ஒரு பெரும்பான்மையான கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு வந்து ஒரு பெட்டகம் இருக்கா, ஒரு ஆவண பெட்டகம் இருக்கா, பாதுகாப்பு பெட்டகம் இருக்கா அப்படின்னா இன்றைக்கி வந்து இல்லவே இல்லை. ஒரு நல்ல திரைப்படம் ஒரு 3ஆம் பிறை நல்ல பிரிண்டில் நாம் அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் காட்ட முடியாது. இல்லை, நாயகன் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு வரலாறு படைத்த படம். ஒரு மணிரத்னம், பிசி ஸ்ரீராம், இளையராஜா, கமலஹாசன், தோட்டாதரணி இவங்களுடைய லைஃப்பில் வந்து மிக முக்கியமான ஒரு படைப்பு. டைம்ஸ் மேகசின் வந்து 100 சிறந்த திரைப்படங்கள் ஒன்றுன்னு நாயகன் சொல்லுது. ஆனால் நாயகன் வந்து நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது எந்த வடிவத்தில் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு நம்மளால் காட்ட முடியறதில்லை. ஒரு ஒளிப்பதிவு ஆசிரியராகவும் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு லோ ரெசல்யூஷன் லோ பேண்ட் டேப்பில் தான் நாயகன் திரைப்படம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியர் வெர்ஷனை தான் நாம் வந்து காட்ட முடியுது. அதனால் என்னென்னா எல்டிஓ டேப் இப்போ இதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன். இன்றைய உலகில் வந்து ஒரு டிஜிட்டல் டேட்டாக்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, எல்லோரும் நான் என்ன சொல்கிறேன்னா, இது திரைப்படம் மட்டும் இல்லை, நம்ம வீட்டு திருமண நிகழ்வாகட்டும், முக்கியமான ஆவணங்கள் ஆகட்டும், நம்ம ஒரு 30-40 வருஷம் கழித்து பார்க்கணும் அப்படின்ற சில முக்கியமான, நம்ம எல்லாமே முடியாது, ஆனால் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகளையும் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டுகளையும் எல்லாமே வந்து எல்டிஓ டேப்பில் வந்து நம்ம வந்து மறுபதிவு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டிஜிட்டல் யுகத்தில் எல்டிஓ டேப் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா அதனுடைய ஷெல் லைஃப் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 30 வருடங்கள்.
ஸோ இது வந்து நீங்கள் எடுக்கிற முக்கியமான தகவல்களை வந்து இது மறுபதிவு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று அதை சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு முக்கியமான ஒரு ஃபோட்டோவை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். இல்லை ஒரு வீடியோ சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு திருமண நிகழ்வுகளை நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து அந்த நேரத்தில் போய் நம்ம பார்க்கும்போது அது நமக்கு கிடைக்காம போகும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம எல்டிஓ டேப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் முக்கியம். அது வந்து ரொம்ப எளிதானது, அதே மாதிரி எக்கனாமிக்கலானது தான். 5000 to 6000 தான் ஒரு எல்டிஓ டேப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்டிஓ டேப் வந்து திரைப்படங்களுக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் நம்மளுடைய முக்கியமான பல ஆவணங்களையும் டிஜிட்டலாக இருக்கிறத இந்த டேப் வடிவத்தில் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். எல்டிஓ டேப் இந்த டிஜிட்டல் யுகத்தின் வரப்பிரசாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.